நாம் ஃபார்மேட் நியூமராலஜி படி பொதுவாக சொல்வது, உங்கள் தேதி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ உங்கள் பெயர் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒவ்வொருவரும் நீங்கள் 22ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பெயர் 24 இருக்குது அப்படின்னு என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா, சிறிய வயசிலே சின்ன வயசில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பீர்கள், கொண்டு போய் கொடுத்துரும். உங்கள் பிறந்த தேதி 21 இருக்குது, பேர் 55 இருக்குது. எப்படி இருந்திருப்பீங்க? பணம், புகழ், பதவி அனைத்தும் மிடில் ஏஜில் கிடச்சிடும். 15ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, பேர் 30 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்களே உங்களையே தனிமைப்படுத்தி தான் இருப்பாங்க மற்றவங்க. ஒரு தேதிக்கு ஒரு பேர் சரியாக அமையலைன்னா நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்குலாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. லைஃபே வந்துட்டு ஏன் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி நீங்களே உங்களை கேட்குற அளவுக்கு இருந்திருக்கும். வணக்கம், ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகன் தனசேகர் ராஜா உங்களுடன் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். வழக்கம் போல் என்ன சொல்ல போகிறோம்? நாம் ஃபார்மேட் நியூமராலஜி படி பொதுவாக சொல்வது, உங்கள் தேதி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ உங்கள் பெயர் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதன் வெற்றிக்கு பின்னால் அவங்கள தீர்மானிக்கிறது, நகர்த்தி கொண்டு போகிறது பெயர் தான் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் 22ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பெயர் 24 இருக்குது அப்படின்னு என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா, சிறிய வயசிலே சின்ன வயசில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பீர்கள், கொண்டு போய் கொடுத்துரும் அந்த நம்பர். உங்கள் பிறந்த தேதி 21 இருக்குது, பேர் 55 இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருப்பீங்க? எப்படி இருக்கும்? பணம், புகழ், பதவி அனைத்தும் மிடில் ஏஜில் கிடச்சிடும், தானே தேடி வந்துடும். இந்த சக்தியெல்லாம் எதுக்கு இருக்குது? அந்த நம்பருக்கு இருக்குது. அந்த 55ஆம் நம்பர் இருக்குது பாருங்கள், அதுக்கு இருக்குது. அவ்வளோ கிடச்சி தானாக கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துரும். நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி இருக்குது. 24க்கு முதல்ல சொன்னேன், அதுக்கு ஒரு சக்தி. இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த நம்பரே வந்துட்டு பிரபஞ்சத்தை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஆமாம், நீங்கள் நம்பர் கரெக்டாக அது நியூமராலஜி பார்க்குறோமோ இயற்கையாக இருக்கோ நேராக கனெக்ட் ஆகிடும். அது கனெக்ட் ஆகும்போது எல்லாமே கிடைச்சிடும். நமக்கு என்னென்ன தேவையோ வாழ்க்கையில் அவ்வளவும் கிடைக்கும், அவ்வளவும் வந்து கைக்கு சேர்ந்துடும். அடுத்து உங்களுக்கு பிறந்த தேதி 26ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, பேர் 12 இருக்குது. அது இயற்கையாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னது? அது பாருங்கள், இயற்கையாகவே வச்சுப்போம், எதிரே பார்க்கலாம். லைஃப்பில் அவங்க உச்சத்தில் போயிடுச்சு. இந்த இதுக்கு 26ஆம் தேதி பிறந்து 12 பேர் இருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது. எஜுகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதை தவிர வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் பார்த்துருக்க முடியாது. எதையும் கிடச்சிருக்காது, எதுவும் நடந்திருக்காது, எதையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பார்த்தா தானே கிடச்சிருக்கும், அனுபவிச்சிருப்பீங்க. எதுவுமே கிடையாது. லைஃபே வந்துட்டு ஏன் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி நீங்களே உங்களை கேட்குற அளவுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு 15ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, பேர் 30 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி தான் இருப்பாங்க மற்றவங்க. அது யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை லோன்லி லைஃபாக தான் இருக்கும். இதில் பாதி பேருக்கு மேலே திருமணமே இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும். நம்பர் தான், பேர் தான் நம்ம லைஃப்பை வந்து வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு பவர் இருக்குது. உங்கள் பிறந்த தேதி 25 இருக்குது, உங்கள் பேர் 26 இருக்குது. இப்போ எப்படி இருப்பீங்க? வாழ்க்கையை எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் இருப்பீங்க. எங்கே ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் உங்களை எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண விட்டுருக்காது, முழுமையாக பெற்றிருக்க மாட்டீங்க. எஜுகேஷனும் கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காரு. எஜுகேஷனில் முடிக்க நம்பும்போது வேலைன்னு செஞ்சால் வேலையும் ஒழுங்காக இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதையும் செய்ய முடியாது. திருமணம் அதையும் இருக்காது. அதில் எல்லாம் அரைவாசி கால்வாசி தான் இருக்கும் லைஃபே. அப்போது பாருங்கள், ஒரு தேதிக்கு ஒரு பேர் சரியாக அமையலைன்னா நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்குலாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாலேஜ் அப்படி போட்டு கொடுக்குறதுக்கு தான். அப்போது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்றது பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும். அந்த பேர் சரிவர அமையலை அப்படின்னு சொல்லும்போது நாம் எதிர்பார்த்து வாழ்கிறோம்னு நினைக்கிறோம். நல்லா தானே வாழணும் எல்லோரும் நினைப்போம். பிறந்தது அதுக்கு தானே, அமைய மாட்டேங்குது சில பேர். இதுக்கு தான் சில பேர் பாருங்கள், அவர் நல்லா இருக்காது, இவர் நல்லா இருக்காது, இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லேருந்து எப்படி இருப்பாங்க? அப்படி தான் வருவாங்க என்கிட்ட. அப்படி போட்டு கொடுத்துட்டா திரும்பி பேசுவாங்க, ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக போடுறோம், என் தேவை என்ன இருக்கோ அது கிடைக்குது, அவ்வளோதான். போங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும், அவ்வளோதான் வேணும், வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாங்க. அது மாதிரி உங்களை லைஃப் வாழ்கிறதே எந்த அளவுக்கு உங்களை தீர்மானிக்கிறதோ அந்த தீர்மானிக்கிறது உங்கள் பேர் தான். அந்த பேரை தான் நான் டியூன் பண்ணி கொடுப்பேன்.
ஸோ நிச்சயமாக இதுமாரி சொல்லிக்கிட்டே போவேன்னு வைங்களேன், அது பாட்டு எவ்வளோ நாளும் சொல்லுவேன், எவ்வளோ நாளும் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் இதை சொல்லப்பட்டது. இது உங்களுக்கு ரொம்ப அவசியப்படுதுங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த சொல்கிற தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். என்ன மெசேஜ்? உங்கள் வீட்டில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சாலும் நம்ம வீட்டில் பணம் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆமாங்க, கஷ்டப்படுறதெல்லாம் கூட கஷ்டப்பட்டுடலாம், ஆனால் சேர்த்த பணத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அது சேவிங்ஸினுடைய அளவுகோல் கம்மி தாசி இருக்கலாம். சேரணும் இல்லையா? சேர்றதுக்கு நாம் தான் முயற்சி எடுத்து ஒரு வேலையை பார்க்கணும். பார்த்துட்டா அது சேர்த்து விட்டுரும். நாம் செய்கிற வேலையை அது செஞ்சிடும். என்ன செய்யணும்? காப்பர்லேயே ஒரு பாக்ஸ் செஞ்சுக்கிடுங்க. காப்பர்லேயே நீங்கள் அளவு கொடுத்து தான் செய்ய முடியும். காப்பர்லேயே ஒரு நல்ல பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸில் உங்கள் பீரோருக்குள்ளே வச்சுக்கிறீங்க, இல்லை பூஜை ரூமில் வைங்க. ஒரு பௌர்ணமிக்கு தான் போடணும். முதல் பௌர்ணமிக்கு ஒரு கோல்டிலே ஒரு மில்லியாக இருக்கலாம், ஒரு கிராமாக இருக்கலாம், அவங்கவுங்க வசதியை பொறுத்து ஒரு பவுனாக இருக்கலாம். ஒரு பௌர்ணமிக்கு ஒரு கோல்டு காயின், அது ஒரு மில்லி கூட இருக்கலாம், உங்கள் வசதி. ஆரம்பத்தில் ஒரு சின்ன வசதி தான் இருக்கும். போக நாளாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஒரு மில்லிங்கிறது ஒரு கிராமாக இருக்கும், அப்புறம் ஒரு பவுன் ஆயிரும். அடுத்த பௌர்ணமிக்கு வெள்ளி, அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு அதே காப்பர் காயின். அடுத்த இதுக்கு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த காயின். சப்போஸ் நம்ம இந்தியாவில் இருந்தால் இந்த காயின், அவங்கவுங்க நாட்டில் அவங்க காயின் போடலாம். இப்போ லண்டன் வைங்களேன், லண்டனில் அங்கே பைசாவுக்கு பென்னின்னுவாங்க. பென்னின்னா பைசா தான், காசு தான். காப்பர்லேயே இருக்கும். அது நீங்கள் அதை கூட போடலாம், பைசா தான் போடணும். அது இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும். எவ்வளோ நாள்லாம் கேட்காதீங்க, எத்தனை மாதம் பௌர்ணமின்னு கேட்காதீங்க. இப்படி சேர பொண்ணும் சேரும், பொருளும் சேரும், காசும் சேரும், பணமும் சேரும். ஆனால் காப்பரில் தான் செய்யணும். செஞ்சு வைங்க, பிரமாதமாக உங்களுக்கு காசும் பணமும் பொண்ணும் பொருளும் அவ்வளவும் சேரும். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.